10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க, நம்ம வந்து +1 டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதோட கண்டினியூஸ் பார்க்க போறோம். அதாவது லீஃபோட கேரக்டர். ஓகே, எதோட கேரக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீஃபோட கேரக்டர் பார்க்க போகிறோம். லீஃப் அப்படின்னாலே நமக்கு தெரியும், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். பர்ஃபார்ம் ஏ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃபோட முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா? அப்போ அந்த லீஃபில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த லீவ்ஸோட ஒரு சில மாடிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அப்போ லீவ்ஸ் அப்படிங்கிறது காமனாக எப்படி இருக்கும் அப்படின்னா the leaves are green. The thin flattened lateral outgrowth of the stem. அப்போ ஸ்டெம்மோட அவுட் க்ரோத் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அல்லது எக்ஸோஜீனஸ் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். The arrays from the node of the stem. The arrays from the node of the stem. Especially வந்து பார்த்தீங்க அப்படின்னா the arrays from the node of the stem and have the limited growth and the lifespan. இதோட லிமிட் growth வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டடாக தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அதாவது ஒரு லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 40 days, ஒரு 45 days அந்த மாதிரி நமக்கு எந்த இருக்கும் அப்படின்னா அரேஞ்சா. தட் இஸ் கால் த லைஃப் ஸ்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அதோட வாழ்நாள். ஓகே, அப்போ லீவ்ஸ் ஆர் த பிரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன். அப்போ லீஃப்ங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா த பிரைமரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் அண்ட் மெயின் சைட் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன். அப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் முக்கியமான ஒரு பார்ட் எது அப்படின்னா லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆல் த லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட் டுகெதர் ரெஃபர்ட் அஸ் பில்லோம். அப்போ அந்த கலெக்டிவ் அந்த நேம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வந்து பில்லோம் அல்லது லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பார்த்துருக்கோம் நம்ம, டிரான்ஸ்பிரேஷன் அண்டு ஃபோட்டோசிந்தசிஸ். இதுதான் முக்கியமான ஒரு லீஃபோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லீஃப். அப்போ லீஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் கால் the leaf is lateral appendage of the stem. அப்போ ஸ்டெம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இட் இஸ் அ பார்ன் ஆன் த நோட் ஆஃப் த ஸ்டெம். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இது எங்கே நமக்கு வந்து இது உருவாகுது அப்படின்னா இஸ் அ பார்ன் அட் த நோடு ஆஃப் த ஸ்டெம். அந்த நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது ப்ரொடியூஸ் ஆகும். இட் இஸ் த எக்ஸோஜீனஸ் இன் ஆர்ஜின். என்ன ஜீனஸ் அப்படின்னா எக்ஸோஜீனஸ் ஆர்ஜின். எக்ஸோஜீனஸ்னா வெளிப்படையாக தெரியக்கூடியது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீனிங் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸோஜீனியஸ் இன் ஆர்ஜின், இட் கேஸ் த லிமிட்டெட் க்ரோத். அப்போ ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது க்ரோத் ஆகும். இட் இஸ் டஸ் நாட் பொசஸ் த அபிக்கல் பட். இதில் என்ன கிடையாது அப்படின்னா அபிக்கல் பட்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்காது. ஸோ இட் இஸ் டஸ் நாட் பொசஸ் இன் அபிக்கல் பட். இட் கேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த நேம்லி. நேம் என்னென்ன மெயினாக இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ். மெயின் என்ன அப்படின்னு நமக்கு வந்து பேஸு, பீட்டியோல் அண்டு லாமினா. இதை நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு பார்ட்டிகள். அப்போ 3 மெயின் பார்ட்ஸ் எது அப்படின்னா பேஸ், பீட்டியோல் அண்டு லாமினான்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ லாமினா ஆஃப் த லீஃப் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ்டு வாஸ்குலார் ஸ்டாண்ட் இஸ் கால் த வெயின்ஸ். அந்த கார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ அந்த வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா லாமினா ஆஃப் த லீஃப் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வாஸ்குலார் ஸ்டாண்ட். அங்கே தான் என்ன இருக்கும் நமக்கு இந்த சைலம் ப்ளோயம் சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ சைலம் அப்படின்னா என்னது, வாட்டர் கண்டக்டிங் பார்ட்டிகல். ப்ளோயம் அப்படின்னா ஃபோட்டோ, அதாவது நமக்கு வந்து எஸ்பெஷலி ஃபுட் மெட்டீரியல் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிகல். இந்த கேரக்டரைஸ் ஆஃப் த லீஃப் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து பண்ணுங்க, தெளிவாக இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அ born at the node of the stem, lateral appendage of the stem. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதே மாதிரி எக்ஸோஜீனஸ் இன் ஆர்ஜின்,
ஆரிஜின் எங்கே அப்படின்னா எக்ஸோஜினஸ் இன் ஆரிஜின், லிமிடெட் growth, it does not possess in apical bud. இதில் என்ன கிடையாது நமக்கு apical budன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் கிடையாது. அதே மாதிரி it has 3 main parts என்ன அப்படின்னா பேஸ், பிடிஓல் அண்டு லாமினான்னு சொல்லக்கூடியதான் இதில் முக்கியமான ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் லாமினா ஆஃப் த லீஃப் இஸ் டிரான்ஸ்வர்ஸ்ட் வாஸ்குலார் இஸ் கால் த, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெயினில் தான் என்ன இருக்கும் நமக்கு இந்த சைலம் ப்ளோயத்தோட கேரக்டர் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன கண்டிஷனில் இருக்கும் நமக்கு எக்ஸார்க்குன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப், மெயினாக நமக்கு லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஏங்க தான் நமக்கு என்ன நடக்கும் போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? இப்போ லீஃபும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பர் அண்ட் லோயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, டைகாட் லீஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும் அப்பர் அண்ட் லோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாலிசைடு பேரன்கைமா, ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாலிசைடு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். சரிங்களா? இதே ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா அப்படின்னா பிலோ கீழே வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக வந்து நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் எங்கே நடக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா அப்பர் பாலிசைடு பேரங்கைமாட்டஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் கீழே ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த லோயர் பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மூலம் தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். அதே ஸ்டொமேட்டாவில் தான் என்ன நடக்கும் நமக்கு கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸும் நடக்கும். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது. இதே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறது, எல்லா ப்ராசஸும் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டொமேட்டா வழியாக தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். வேறு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த பட். பட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த லீஃப் தான். அண்ட் தென் கண்டக்ஷன் ஆஃப் த வாட்டர் அண்ட் டிசால்வ் த சொல்யூஷன். அப்போ நீரை கடத்துறது யார் அப்படின்னா முக்கியமாக இந்த இடத்துல லீஃப் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகும். இது நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப் மெயினாக கேட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடக்ஷன் ஆஃப் த பட்ஸ் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு dissolve the solution. அப்போ நமக்கு வந்து ரூட்டில் இருந்து எடுத்துக்கூடிய பார்ட்லாம் வந்து வச்சுங்களேன். இப்போ நமக்கு என்ன பண்ணும் வாட்டர் அப்படியே நமக்கு எவாப்ரேட் ஆகி மேலே போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு அது எவாப்ரேட் ஆகக்கூடியதுக்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த லீஃபோட முக்கியமான ஒரு கேரக்டர். ஓகே, அதான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்போ ரூட்டில் வந்து அப்சர்வ் பண்ண வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் வழியாக மேலே வந்து லீஃப் வழியாக நமக்கு என்ன ஆகும் எவாப்ரேட் ஆகும். சரிங்களா? தட் இஸ் கால் த டிரான்ஸ்பிரேஷன் மெத்தட். அதுக்கப்புறம் செகண்டரி ஃபங்க்ஷன். அப்போ என்னென்னலாம் செகண்டரி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ், ப்ரொடக்ஷன், சப்போர்ட் அண்டு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு 4 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகே, என்னென்ன அப்படின்னா ஸ்டோரேஜ், ப்ரொடக்ஷன், சப்போர்ட் அண்டு ரீப்ரொடக்ஷன். சரி, இப்போ ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன? கண்டிப்பாக இதில் வந்து 1 மார்க் கொஷனில் அல்லது வந்து நமக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பீசஸ் தான் கேட்பாங்க. ஓகே, அப்போ ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அலோவேரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் அலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் அகேவ், அப்புறம் கலஞ்சு, செடம், பிராசிகா ஒலிரேசியே. என்னென்ன பீசஸ் நமக்கு இருக்குது? அலோ பீசஸ் இருக்குது, அலோவேரா, அகேவ், கலஞ்சு, செடம், பிராசிகா ஒலிரேசியே. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்டரி ஃபங்க்ஷன். ஸ்டோரேஜ் என்ன ஃபங்க்ஷனை செய்யும்? நமக்கு ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை செய்யும். அதுக்கடுத்த பார்ட் வந்து ப்ரொடக்ஷன். சரியா? இப்போ பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி. சரிங்களா? ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்பெரிஸ், ஒபன்ஷியா. ஒபன்ஷியாவில் வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா அந்த லீஃப் எல்லாமே மாடிஃபை டு த தான்ஸ், முள்ளாக மாறி இருக்கும். சரிங்களா? மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவாய்ட் டு த டிரான்ஸ்பிரேஷனுக்கு இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். அதே மாதிரி மற்ற விலங்குகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கக்கூடியலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டை கடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு என்ன பண்ணிடுது லீஃபாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ த ப்ரொடக்ஷன், த பார்பரிஸ் அண்ட் த ஒபன்ஷியா அண்ட் ஆர்ஜுமோன் மெக்சிகனான்னு சொல்லுவாங்க, பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லீஃபை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு லேட்டக்ஸ் மாதிரி வரும். சரிங்களா? அந்த லேட்டக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாய் புண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் தான் வளரும். சரிங்களா? இதை நமக்கு வந்து ஆர்ஜுமோன் மெக்சிகனான்னு சொல்லக்கூடியது. தமிழில் வந்து பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட லீஃப் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எல்லோ கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முள் இருக்கும்.
சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து எந்த காரணத்தை கொண்டு ஃபீடிங் பண்ணிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முள்ளு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இதுதான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஆர்ஜுமோன் மெக்சிகானா அண்ட் பெர்பெரிஸ் அண்ட் ஒப்பன்ஷியான்னு சொல்லக்கூடியது. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது சப்போர்ட்டு. அப்போ ஒரு சில லீஃப் என்ன ஆகுது அப்படின்னா சப்போர்ட் கேரக்டராகவும் இருக்குது. அப்போ குளோரிஸ், நெப்பந்தஸ், பூச்சி உண்ணும் தாவரம் சொல்கிறோம் இல்லையா, இன்செக்டிவ் ஓரஸ் பிளான்ட். அப்போ அந்த நெப்பந்தஸ்ங்கிறது என்னது, நமக்கு ஒரு லீஃப் மாடிஃபிகேட் ஆகிட்டு ஒரு என்ன ஆகும், நமக்கு ஒரு பிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. பிக்சரில் என்ன பண்ணும், நமக்கு வந்து இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ்லாம் அதில் அரேஞ்சாக இருக்கும். அந்த அமிலைன், பெப்சின், ட்ரிப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டைஜஸ்டிவ் ஜூஸ்லாம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா க்ரோத் ஆகும். ஆக்சுவலாக வந்து நெப்பந்தஸ்ன்னு சொல்லக்கூடியது எங்கே க்ரோத் ஆகும் அப்படின்னா, எங்கே வந்து நமக்கு அசிடிக் சாயில் இருக்கு அங்கே தான் க்ரோத் ஆகும். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து நைட்ரஜன் டிஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஓகே, அப்போ அந்த பிளான்ட்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்டை பிடிச்சு சாப்பிட்டு அதுலேருந்து என்ன பண்ணிக்கும், தனக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கும். ஸோ தட் இஸ் இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா லீஃப் மாடிஃபிகேஷனோட கேரக்டர் தான், ஒரு சப்போர்ட் கேரக்டர். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் கேரக்டர். இந்த பிரயோஃபில்லம் சொல்லக்கூடிய பிளான்ட் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து இந்த கட்டி போட்டால் குட்டி போடும் தாவரம்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம லீஃப் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே போட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக நியூ பிளான்ட்டாக முளைச்சிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பிக்னோனியா, அப்புறம் ஜமாக்குலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் கேரக்டர். பிரயோஃபிலம், பிக்னோனியா, ஜமால்குலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு என்னது ரீப்ரொடக்ஷனோட இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இது நமக்கு இம்பார்ட்டண்டாக 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலோ, அகேவ், கலஞ்சு, செடம், பிராசிகா, ஒலிரேசியே. ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெர்பரா, ஒபென்ஷியா, ஆர்ஜுமோன் மெக்சிகானா. சப்போர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் குளோரிஸ் சூப்பர்பா, நெப்பந்தஸ். ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பிரயோஃபில்லம், பிக்னோனியா அண்டு ஜமாக்குலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜமாக்குல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நமக்கு என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப். இப்போ மெயினாக வந்து நமக்கு லீஃப் அப்படின்னு எடுத்துகிட்டாலும் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேஸஸாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீப் பேஸ், பீட்டியோல் பேஸ், லாமினா பேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 டைப்பாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லீப் பேஸ் அப்படின்னா ஹைப்போபோடியம், பீட்டியோல் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மீசோபோடியம், இன் பிட்வீன். இதே வந்து நமக்கு லாமினா அப்படின்னா எபிபோடியம் கேரக்டர். அப்போ லீப் பேஸ், பீட்டியோல், லாமினா. அப்போ லீப் பேஸ்னா ஹைப்போபோடியம், பீட்டியோல்னா மீசோபோடியம், லாமினா அப்படிங்கிறது எபிபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கேரக்டர் லீப் பேஸ் அல்லது ஹைப்போபோடியம் சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஹைப்போ அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே. Okay, the parts of the leaf attached to the node of the stem is called the leaf base. அப்போ parts of the leaf எங்கே அட்டாச் ஆகிருக்கு, attached to the node. எங்கே கணு இருக்குதோ அந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகிருக்கும். இந்த நோடுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, அந்த நோடை சுற்றி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சுகர் கேன் பிளான்ட்டில் வந்து லீஃப் வந்து அழகாக சுற்றி இருக்கும். ஸோ தட் இஸ் கால் த நோடு பார்ட்டிகல் இல்லையா. அப்போ த ஸ்டெம் இஸ் கால் த லீப் பேஸ். யூஸ்வலி இட் இஸ் ப்ரொடெக்ட் த க்ரோயிங் பட் அட் இட் இஸ் ஆக்சில். ஆக்சில் கேரக்டர் என்ன கேரக்டர் அப்படின்னா ஆக்சில். ஓகே, அடுத்தது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லீப் பேஸ் கேரக்டர் வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். பல்வைனஸ் அண்ட் த பல்வைனஸ் கேரக்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பல்வைனஸ் அப்படிங்கிறது லெக்யூம் பிளான்ட்டில் வந்து மோஸ்ட்லி இருக்கும். இன் லெக்யூம் லீப் பேஸ் பிகம் ப்ராடு, திக் அண்ட் ஸ்வெல்லன் விச் இஸ் நோன் as the பல்வினஸ். அப்போ அந்த இடத்துல பர்டிகுலர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லீப் டயக்ராம் தெரியும். இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இந்த பேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா வீங்கி போன மாதிரி இருக்கும். இதான் நமக்கு வந்து எஸ்பெஷல் எங்கே அப்படின்னா லீப் பேஸில். இதுதான் லீப் பேஸ். இந்த லீப் பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பல்ஜா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வீங்கின மாதிரி ஒரு அமைப்பு காணப்படும், ஸ்வெல்லன் பார்ட்டிகல். ஓகே, இந்த பார்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நமக்கு பல்வினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த பிளான்ட்டில் அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பல்வினஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு லெக்யூம் பிளான்ட்டில் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பீசஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளட்டோரியா, அதே மாதிரி லாப்லாப், கேஷியா, எரித்திரனா, பியூட்டியா, பெல்டோபோரியம். என்ன பிளான்ட் அப்படின்னா பெல்டோபோரியம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பல்வினஸ்க்கு எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி இந்த லெக்யூம் பிளான்ட் அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளட்டோரியா டெர்னேசியா, லாப்லாப் பர்பூரியா, கேஷியா, எரித்ரினா, பியூட்டியா, பெல்டோபோரம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா
இந்த லீப் பேஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதை நினைப்பு வச்சுங்க. இதில் டயக்ராமில் பாருங்கள், இந்த மேலே இருக்கிற பாட்டு என்னென்னா அப்பெக்ஸ், அதுக்கு இருக்கிற பாட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து மார்ஜின், அதுக்கப்புறம் ஒரு மிட்ரிப். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஸ்கஸ் ரோஸா இருக்குது இல்லைங்களா, செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா, அந்த செம்பருத்தியோட லீஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாட்டில். அதாவது அப்பெக்ஸ் இருக்குது, மார்ஜின் இருக்குது, மிட்ரிப் இருக்குது. இது நீங்கள் அந்த செம்பருத்தி இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேரக்டர்லாம் இருக்கும். அப்பெக்ஸ் இருக்கும், மார்ஜின், இங்கே இருக்கிற பாட்டு வந்து மிட்ரிப்பு, இங்கே தான் வாஸ்குலார் பண்டில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற பாட்டு லேமினா, இது சின்ன சின்னதாக வெயின் மாதிரி போகுது, வெயின் லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீட்டியோல், இதை ப்ரெசன்ட், அதாவது பீட்டியோல் அப்படின்னா இலைக்காம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பீட்டியோல்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு முள் மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆர்ஜினாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அந்த லீஃபை நீங்கள் எடுத்து, செம்பருத்தியோட லீஃபை எடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல சின்னதாக ஒரு நீடில் மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு என்ன அப்படின்னா லீப் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லீஃபோட டயக்ராம் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஓகே, இது வந்து டைகாட்டோட கேரக்டர். இதே நமக்கு மோனோகாட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீத்திங் லீப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை மரம் இருக்குது இல்லைங்களா, வாழை மரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட லீஃபோடைய எண்டு பாட்டு, அதாவது நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வாழை மரத்தோடு ஒட்டி இருக்கும், அந்த இடத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சீத்திங் லீப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா அகலமாக இருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக சொல்லப்போனால் நமக்கு வாழை மரம் என்ன அப்படின்னா அது வாழை மரமே கிடையாது, சூடோ ஸ்டெம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லீஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஒரு ஸ்டெம் பார்ட்டிக்கல் மாதிரி உருவாக்கியிருக்கும். சரிங்களா, அதை உரிக்க நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லென்த்தாக வரும். அப்போ இது எல்லாமே யாரோட கேரக்டர் அப்படின்னா லீஃபோட கேரக்டர் தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறத வந்து சூடோ ஸ்டெம் சொல்லுவோம். அப்போ சீத்திங் லீப் பேஸோட கேரக்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பனானா வந்து பார்த்திங்கன்னா இதில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே சார், அப்போ அடுத்தது பாருங்கள், நமக்கு இது வந்து பல்வினஸ் லீப் பேஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கேரக்டர். அப்போ சீத்திங் லீப் பேஸ்னா என்ன அப்படின்னா இன் மெனி மோனோகாட் ஃபேமிலி சச்சாஸ் அரிக்கேசி, பாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாக்கு மரம், அரிக்கேசி, மியூசேசி வாழை மரம், ஜிஞ்சிபிரேசி இஞ்சி, போயேசி ஃபேமிலி நெல், வீட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கோதுமை, அப்புறமேட்டு அரிசி, நமக்கு நிறைய மோனோகாட் பிளான்ட் தானியங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும் அப்படின்னா போயேசியில் வரும். இதில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா the leaf base extend into the sheath and the class up part of the wall of the internode. அதாவது சுகர் கேனில் நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், சின்னதாக ஒரு நோடு மாதிரி இருக்கும், அந்த நோடை சுற்றி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லீஃப் இருக்கும். சரிங்களா, ஒரு நோடுக்கு ஒரு லீஃப் தான் இருக்கும். இதனால நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் சுகர் கேன் பிளான்ட்டில். ஏன்னா சுகர் கேன் வந்து நமக்கு ஒரு மோனோகாட் பிளான்ட் இல்லையா. such a leaf plus the leaf base also leave the permanent scars with the stem of the leaf wall. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கேசியே, பாக்கு மரம்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த தென்னை மரம், பனை மரமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதில் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சீத்திங் லீப் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கும். அந்த ஸ்டார்டிங்காக லீஃபில் பனை மரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அல்லது நம்ம தென்னை மரத்தில் தென்னை மட்டைன்னு சொல்லுவாங்க, அப்போ அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாட்டு வந்து ஸ்டெம்மோட போயிட்டு அட்டாச் ஆகிருக்கும். அதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு மாதிரி, ஒரு கப்பு மாதிரி அரேஞ்சாக இருக்கும், அந்த கப் லைக் ஸ்ட்ரக்சர். இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சீத்திங் லீப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் கேட்பாங்க, சீத்திங் லீப் பேஸுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டாங்க அப்படின்னா மெனி மோனோகாட் ஃபேமிலி, அரிக்கேசியே, மியூசேசியே, ஜிஞ்சிபிரேசியே and poaceae and leaf base extend into the sheath. It is a class of part of the wall of the internode. Okay, அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீட்டியோல், ஸ்டிப் ஆர் மீசோபோடியம். பீட்டியோல், த ஸ்டிப் ஆர் மீசோபோடியம் தான் நமக்கு என்ன அப்படின்னா அடுத்த நமக்கு எக்ஸாம்பிள். இப்போ நமக்கு பீட்டியோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிப் ஆர் மீசோபோடியம் சொல்லக்கூடியது. இப்போ மீசோ அப்படின்னால என்ன அர்த்தம், நமக்கு சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீசோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ மீசோ அப்படிங்கிற கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்பெஷலி சென்டரில் இருக்கக்கூடியது த பிரிட்ஜ் பிட்வீன் த leaf and stem petiole. The bridge between the leaf and the stem petiole or leaf stalk is a cylindrical. Leaf stalk is a cylindrical or flattened structure. எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ leaf which join the lamina with the stem. லீஃப் எங்கே ஜாயின் ஆகிருக்கு, லீஃப்
which join the lamina with the stem ஓட ஜாயின் ஆகும். அப்போ a leaf with a petiole is said to be petiolate. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா petiolate அல்லது நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டிப் ஆர் மீசோபோடியம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபைக்கஸ், ஹைபிஸ்கஸ், மேஞ்சிபரா, அதே மாதிரி பிசிடியம். என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க? ஃபைக்கஸ், ஹைபிஸ்கஸ், ரோசா சனென்சிஸ் செம்பருத்தி இருக்கு இல்லையா அது, மேஞ்சிபரா இண்டிகா மேங்கோ மரம், பிசிடியம் குஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க கொய்யா மரம் இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அப்போ லீவ்ஸ் தட் நாட் பொசஸ் த petiole, ஒருவேளை இலை காம்பு இல்லை அப்படின்னா அதுக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த செசைலுங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இப்போ நமக்கு இலை காம்பு இல்லை அப்படின்னாலோ பீட்டியோலோ பெடிசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து செசைல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பூ காம்போ அல்லது இலை காம்போ இல்லை அப்படின்னா பீட்டியோல் ஆர் பெடிசில் ஆப்சண்ட் அப்படின்னா அந்த டேர்ம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செசைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. செசைல்னா ஆப்சண்ட். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலோட்ராபிஸ் அண்டு குளோரிசா. கலோட்ராபிஸ் அண்டு குளோரிசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த லீவ்ஸ் தட் டூ நாட் பொசஸ் இன் பீட்டியோல், இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இதை நினப்போச்சுங்க. அதுக்கப்புறம் லாமினா, அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு லாமினான்னு சொல்லக்கூடியது அல்லது லீப் பிளேடு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லாமினா அல்லது லீப் பிளேடுன்னு சொல்லுவோம். அப்போ திஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் கிரீன் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் த பிளேட் ஆர் லேமினா. அப்போ இந்த பார்ட் லேமினாங்கிறது நமக்கு என்னது ஒரு லீஃப் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த லீஃபோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேமினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா லேமினா, இந்த பார்ட்டை லீப் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீப் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். தி எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் கிரீன் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் த பிளேட் ஆர் லேமினா. இட் இஸ் a sheet of the photosynthesis gases exchange, the transpiration and most of the metabolic reaction of the plant. அப்போ மெட்டபாலிக் ரியாக்ஷன் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா இந்த லேமினா லீப் பிளேடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டபாலிக் ரியாக்ஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இட் இஸ் a seat of the photosynthesis process. அப்போ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா photosynthesis, gases exchange, transpiration and most of the metabolic reaction எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா லாமினாக்குள்ளே தான் நடக்கும். ஸோ that is a main important character. The lamina is a transverse by the midrib from which is arise the numerous lateral vein and this is a வெயின்லெட். அந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா வெயின்லெட் அப்படின்னு சொல்லுவோம். the lamina show the great variation in the shape, margin, surface, அதே மாதிரி texture, கலர், வேனேஷன் அண்ட் இன்சிஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது. சரியா, ஒவ்வொரு லீஃபும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சரியா, நிறைய லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதுக்கடுத்த கேரக்டர் ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டிப்யூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஐபிஸ்கஸ் ரோசா சனென்சிஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பீட்டியோலு பக்கத்தில் சின்னதாக ஒரு நீடில் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இந்த மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலடன் பிளான்ட் the leaf base bears one or two later appendage is called the stipule. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பீட்டியோல் பக்கத்தில் ஒன்று அல்லது ரெண்டு நமக்கு என்ன இருக்கும் சின்னதாக ஒரு நீடில் மாதிரி இருக்கும். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஸ்டிப்யூல். அந்த லீவ்ஸ் வித் த ஸ்டிப்யூல் இஸ் கால்ட் த ஸ்டிப்யூலேட். அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஸ்டிப்யூலேட். the leaves without stipulate is called the exstipulate. ஓகே, ஸ்டிப்யூல் மட்டும் இருந்தா சரிங்களா, ஸ்டிப்யூலை மட்டும் எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் என்னென்னா ஸ்டிப்யூல். லீஃபையும் ஸ்டிப்யூலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் ஸ்டிப்யூலேட்டு. ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டிப்யூல் இல்லை அப்படின்னா எக்ஸ்டிப்யூலேட், எக்ஸ்னா ஆப்சென்ட் அல்லது எஸ்டிப்யூலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டிப்யூல்ஸ் ஆர் காமன்லி பவுண்ட் இன் எ டைகாட் பிளான்ட்டில் தான் நமக்கு என்னது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்யூல்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இன் சம் கிராசஸ் மோனோகாட் இன் அடிஷ்னல் அவுட் க்ரோத் இஸ் ப்ரெசன்ட் between the leaf base and lamina. Between the leaf base in the lamina. Between the leaf base in the lamina. So that is called the ligule அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மோஸ்ட்லி இந்த ligule அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இந்த மோனோகாட்டில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் கால்ட் த ligule. இட் இஸ் கால்ட் த ligule. ஓகே, அப்போ ligule அப்படிங்கிறது எதில் இருக்கும் நமக்கு மோனோகாட்டில் இருக்கும். ஓகே, அண்ட் தென் சம்டைம் ஸ்மால் ஸ்டிப்யூல் like outgrowth are found at the base of the leaf plate.
it is a compound leaf. அது கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா compound leaf. That is called the stipple. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நான் வச்சுக்கணும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ ஸ்டிப்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the stipules like outgrowth are found at the base of the leaflet of a compound leaf. That is called the stipple. The main function of the stipple is not product that a leaf bud condition. என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா the product the leaf in a bud conditionல ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல என்ன இருக்குது நமக்கு ஸ்டிப்பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேனேஷன் சொல்லக்கூடியது. அப்போ வேனேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேனேஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ வேனேஷன் அப்படிங்கிறது பாருங்கள், the arrangement of the veins and veinlet on the leaf blade or lamina is called the venation. The arrangement of the veins and veinlet on the leaf blade or lamina is called the venation. Internally, this a vein contain the vascular tissue. அப்போ அந்த இடத்துல என்னது நமக்கு வெயினில் தான் இம்பார்ட்டண்டாக என்ன இருக்குது அப்படின்னா வாஸ்குலார் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இன்டர்னலி the vein that contain the vascular tissue, the conventionally venation is a classified into the 2 type. 2 டைப்பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்டிகுலேட் வேனேஷன் அண்ட் தென் பேரலல் வேனேஷன். ஓகே, சரி, இப்போ ரெட்டிகுலேட் வேனேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு எஸ்பெஷலி ரெண்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வெயின் பார்ட்டிகிள் வந்து டிவைட் ஆகி போகும். ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர் ஒன்று போகும், அதுக்கப்புறம் சப் கேரக்டர் ஒன்று போகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்டிகுலேட் வேனேஷன் சொல்லக்கூடியது. அப்போ திஸ் அ டைப் ஆஃப் த வேனேஷன் லீவ் கண்டைன் எ ப்ராமினென்ட் மிட்ரிப் from which is a several secondary vein arrays that is a branch and the anastomus like the network. இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரச மரத்தோட இலை தான் பார்த்துருப்பீங்க. இந்த அரச மரத்தோட இலை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம விளையாடுற நம்ம நெட்டு